hello வணக்கம் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம PY01 சமையல் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மதியானம் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எங்க வீட்ல மதியானம் என்ன லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்றோம்ன்றத பார்க்கலாம். இன்னைக்கு மதியானம் லஞ்ச் ரெசிபி எங்க வீட்ல என்னன்னா நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் ஃப்ரை, முட்டை அவிக்க போறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையானது வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய், தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன், குழம்புக்கு மீன், இது டேஸ்ட்டுக்காக மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்குவோம். முட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போ முட்டையை வேக வச்சுக்கலாம். கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே தக்காளி அரிஞ்சுதான் சேர்ப்பாங்க, ஆனா நான் கொஞ்சம் அரைச்சுதான் சேர்ப்பேன். அதை விட இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இதுலயே மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம், ஒரு மூடி போட்டு. இப்போ குழம்பு 10 நிமிஷம் ஆயிடுத்து மூடி வச்சு. நல்லா கொதி வத்திடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே மீனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாங்காய் குழஞ்சிடும், அதனால மீனையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். ஏன்னா அப்புறம் மீன் வெந்ததுக்கு அப்புறம் கிளறும் போது உடச்சிக்கும் மீனெல்லாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மீனும் மாங்காவும் ஒன்று சேர வெந்து வரட்டும். அது வரைக்கும் மூடி வச்சுக்குவோம். அவ்வளோதாங்க, மீன் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுத்து. நல்லா வெந்து வந்துட்டு, மீனும் மாங்காவும் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாயிடுத்து, எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுத்து. மசாலா போட்டு வச்சிருக்க மீனை வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுத்து. இப்போ இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரியே ஒரு லன்ச் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.